இன்றைக்கு கொழும்புல கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல ஒரு சடலம் இல்ல 2 சடலத்தை தோண்டி எடுக்கிற ஒரு விஷயத்தை பார்க்கும்போது மிக இந்த சினிமா படம் இருக்கு, சினிமா படத்தையே மிஞ்ச கூடிய ஒரு விஷயம் உண்டு அன்றைக்கு பார்க்க கிடைச்சது. ஒரு கணவன், ஒரு அழகான கணவன் மனைவியினுடைய சடலம். ஏன் அவங்க என்ன நடந்தது, என்ன விஷயம் பார்க்க போனா, சொந்தங்களே கட்டாயம் மிக கவனமாக வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிற இந்த காணொலியை முழுமையா உங்களோட வீட்டில் இருக்கிற சின்ன பிள்ளைகள், முக்கியமா இளம் பெண் பிள்ளைகளுக்கெல்லாம் போட்டு காட்டுங்க. மிக கவனமாக விழிப்புணர்வோட வாழ வேண்டிய ஒரு காலகட்டத்தில் வாழ்றோம். என்ன நடந்திருக்குண்டா 2020ஆம் ஆண்டு இன்றைக்கு தான் அந்த சடலத்தை பாத்தீங்கன்னா தோண்டி எடுக்கிறாங்க. இந்த விஷயம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா 2020ஆம் ஆண்டு ஒரு கணவன் மனைவி, கொழும்பு கிரேன் பாஸ் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இடத்துல வாழ்ந்த ஒரு கணவன் மனைவி அவங்களோட வீட்டுல அழகா சந்தோஷமா மகிழ்ச்சியா வாழ்ந்த அந்த வீட்டுல திடீரென்று காணாம போறாங்க. என்ன ஆனது ஏதானது எதுவுமே தெரிய மாட்டேங்குது. அப்ப அவங்களோட சொந்தங்கள் என்ன செய்யறாங்கடா, ஏன் இவங்க எங்க போனாங்க, அவங்களோட தங்கச்சி அக்கா எல்லாம் பார்த்துட்டு என்ன நடந்தது, ஒரு கோல் ஆன்சர் இல்ல, எங்க போனாங்க, என்ன நடந்தது எதுவும் தெரியா. கிரேன் பாஸ் போலீஸ்ல ஒரு முறைப்பாடு கொடுக்குறாங்க. எங்கட சொந்தங்கள் கணவன் மனைவி 2 பேரையுமே திடீர்னு காணல, என்ன நடந்தது, எங்க போனாங்க எதுவும் தெரியாது. போலீஸ் என்ன செய்யறாங்க, உடனடியா வீட்டுக்கு வராங்க. அக்கம் பக்கம் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையும் விசாரிக்கிறாங்க. எங்க போனாங்க எதுவும் தெரியா. 1 நாள் போகுது, 2 நாள் போகுது, ஒரு கிழமை போகுது, சில மாதங்கள் போகுது, எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை. அப்ப அந்த சொந்தக்காரவங்க என்ன செய்யறாங்கடா, சொந்தங்கள் போலீஸை நம்பி ஒரு பயணம் இல்லை. போலீஸ் இதை கண்டுபிடிக்கலண்டு போலீஸ் மீது நம்பிக்கை இல்லாம போய் ஜனாதிபதி செயலகத்தில் ஒரு முறைப்பாடு கொடுக்குறாங்க. அதன் பிறகு இந்த குற்றத்தடுப்பு பிரிவு இது சம்பந்தப்பட்ட மேல் அதிகாரிகளுக்கு இந்த விஷயம் அவங்களோட கைக்கு போகுது. அவங்களும் அதே போல அதை விட கடுமையாக இன்னும் தீவிரமாக விசாரணைகளை செய்யறாங்க. தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லார்ட்டையுமே விசாரணை நடக்குது. என்ன நடந்தது ஏது நடந்தது ஒன்றும் தெரியா. நாட்கள் மாசங்கள் ஏன் வருஷமே கடந்து போகுது. அதன் பிறகு அந்த விஷயம் அப்படியே முடக்கப்படுது. இதுல எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லைன்னு குற்றத்தடுப்பு பிரிவு, போலீஸ், இது சம்பந்தப்பட்ட எல்லா பிரிவுமே கைவிடுறாங்க. ஏனடா என்ன ஒரு துப்பு கூட, ஒரு சின்ன தடயம் கூட கிடைக்க இல்லை. சினிமா படத்தை விட மிஞ்சக்கூடிய விஷயம் மாதிரிக்கு போகுது. அதன் பிறகு இந்த சம்பவம் அப்படியே அவங்களோட சொந்தங்களாலேயே கவலைப்படுறாங்க. என்ன நடந்தது தெரியாது, அவங்க மனநலம் பாதிக்கப்பட்டவங்க இல்ல, நல்ல தெளிவான நாட்கள். அப்ப இவங்களுக்கு என்ன ஒன்றுமே தெரியல. அப்படியே அவங்க கூட கவலையில இருந்திருந்து மறந்து போறாங்க. 2020ஆம் ஆண்டு நடந்த இந்த சம்பவம் மாசம் வருஷம் கடந்து 2026ஆம் ஆண்டு 6 வருஷம் கடந்து இன்றைக்கு நிக்குது. ஆனா இந்த சம்பவம் இன்றைக்கு பிடிபடுது. என்ன நடந்தது ஏது நடந்தது என்று தெரிய வருது. என்னண்டா, அவங்களோட வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்கா ஒரு தோடு ஒன்று போட்டு இருக்கிறாங்க. அந்த தோடு இந்த காணாம போயிருக்கிறாங்க இந்த கணவன் மனைவி. அந்த மனைவியினுடைய அந்த பெண்ணினுடைய, அதாவது இந்த சகோதரியினுடைய தோடு போல இருக்கிறது போல அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா போட்டிருக்கிற தோடு மாதிரி இருக்கு. அப்போ ஒரு சந்தேகம் உண்டு வருது. இந்த காணாம போன பெண்ணினுடைய சகோதரிக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த பக்கத்து வீட்டில் இருக்கிற அக்கா என்னுடைய சகோதரியினுடைய தோடு மாதிரிக்கே ஒன்றை போட்டிருக்காங்களே. உடனடியா குற்றத்தடுப்பு பிரிவுக்கு இந்த விஷயத்தை அவங்க தெரியப்படுத்துறாங்க. குற்றத்தடுப்பு பிரிவு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களை விசாரிக்கிறாங்க. இந்த தோடு உங்களுக்கு எப்படி வந்தது, என்னண்டு கிடைச்சது, எங்க வாங்கினீங்க, பில் இருக்குதா, சகலதையும் நோண்டி நோங்க எடுக்கிறாங்க. ஆனாலும் அந்த பக்கத்து வீட்டு அக்கா உல்டா பல்டா சும்மா பாபநாசம் படத்தை விட பொய்யுகளாம் அடிச்சு தள்ளுறாங்க. ஆனா குற்றத்தடுப்பு பிரிவு இதை விட அப்பனான பொய்யெல்லாம் பார்த்துதான் வந்திருப்பாங்க. இதை விட பல குற்றவாளிகளை பார்த்துதான் வந்திருப்பாங்க. ஏற்கனவே இந்த வழக்கு, இந்த விஷயம், இந்த விசாரணை, இந்த சம்பவத்துல ஒரு சின்ன துப்பு கூட கிடைக்கலண்டு தோல்வியில முடிஞ்ச ஒரு விசாரணை. அப்ப அதுல ஒரு சின்ன துப்பு, சின்ன ஒரு விஷயம் கிடைக்குதுண்டா விடுவாங்களா? ஆக்களுக்கு கலட்ட வேண்டிய பெண்டலா கலட்டி விஷயத்தை வெளியே எடுக்கிறாங்க. என்ன நடந்திருக்குது, என்ன அவங்க சொல்லி என்ன விஷயத்தை எடுத்திருக்கிறாங்க தெரியுமா? அதாவது இந்த பெண்ணும் இந்த அக்காவும் அந்த அக்காவினுடைய கணவனும் இந்த அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களோட எல்லாம் அடிக்கடி சண்டை பிடிக்கிறது. அவங்களோட பழக்க வழக்கமே ஒரு வித்தியாசமான கலாச்சாரம். இந்த போதைப் பொருள் பாவிக்கிறது, போதைப் பொருள் சில நேரத்தில் விற்பனை செய்யறாக்களோட பழக்கம், சண்டை பிடிக்கிறது. ஏன் இவங்களும் சில நேரம் விற்பனை கூட செய்யலாம். அந்த அளவுக்கு மோசமான ஆக்களுகளா.
ஆனா அதே போல அந்த அக்கம் பக்கத்துல சண்டை பிடிக்கிற மாதிரி இந்த காணாம போன கணவன் மனைவியோட இவங்களோட வீடு பக்கத்துல இருக்கிற வீடு இவங்களோட சில நேரத்துல வந்து வாக்குவாதப்படுறது, சின்ன சின்ன சண்டைகள் சண்டை பிடிக்கிறது. பக்கத்து வீடா இருந்தா சில நேரம் சந்தோஷமா இருப்போம், வாக்குவாதம் வரும், சில நேரத்துக்கு முகம் முறிகிற மாதிரிக்கு ஏதாவது நடக்கும். இப்படி ஏதாவது சின்ன சச்சரவு அது எங்க இருந்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் கட்டாயம் வரும். அதே போல இதுவும் வந்திருக்குது. ஆனா இவங்க என்ன தெரியுமா செஞ்சிருக்கிறாங்க, இந்த பக்கத்து வீட்டுல இருக்கிற அக்காவும் கணவரும் இந்த காணாம போன அந்த பெண் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பெண்ணும் அந்த பெண்ணினுடைய கணவரையும் அவங்களோட பக்கத்து வீட்டுல பின்புறமா கூட்டி கொண்டு போய் கதைக்கிற மாதிரிக்கு கதைச்சு அடிச்சு பட்டு மோசமா அடிச்சு கழுத்தோட வெட்டி தலைய தனியா உடலை அப்படியே துண்டு துண்டா வெட்டி பட்டு மோசமா கொலை செஞ்சிருக்காங்க. கொலை செஞ்சு அதை யாருக்குமே தெரியாம சின்ன சின்ன துண்டு துண்டா வெட்டி அவங்களோட வீட்டுக்கு பின்புறமா இருக்கிற இந்த தண்ணி போற மாதிரி ஒரு கால்வாய் ஒன்று இருக்கு, அதோட ஒட்டி பட்டு மோசமா ஒரு குழிய தோண்டி கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு புதைச்சிருக்கிறாங்க. ஆனா இதுல எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இந்த சம்பவத்தை அவங்க செஞ்சு முடிச்சுட்டாங்க, செஞ்சு மறைச்சிட்டாங்க. இப்ப இந்த போலீஸ் இந்த குற்றத்தடுப்பு பிரிவெல்லாம் இந்த மோப்ப நாயெல்லாம் கொண்டு போறோம் இல்லையா, ஒருத்தவங்க காணாம போயிருக்காங்க, அப்ப அவங்களோட வீட்டுல இருக்கிற இந்த உடுப்புகள் அதெல்லாம் மோப்பம் பிடிக்கிற மாதிரி பிடிச்சி அதெல்லாம் செய்யறோம் இல்லையா, இல்லைன்னா அந்த மோப்ப நாய்கள் அந்த மாதிரி விசாரணை செய்து இதை கண்டுபிடிக்கலையா. பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க கொலை செஞ்சு பின்னுக்கு அவங்களோட வீட்டுக்கு பின்பக்கமாவே புதைச்சி கால்வாய் உள்ளுக்கு புதைச்சி இந்த மாதிரி செஞ்சிருக்கிறாங்கடா. இன்றைக்கு இதை தோண்டி எடுக்கிறாங்க, அதை பார்க்கும்போது சப்பா அதை உண்மையா அவ்வளவு கஷ்டமா இருக்கு, அவ்வளவு மோசமா இருக்கு, கொடூரமா இருக்கு. எப்படியான ஒரு சமுதாயம் பாருங்க. அப்ப இந்த இவங்க கொலை செய்து அவங்களோட நகையையும் திருடி அதையும் நல்ல தைரியமா காதல போட்டுட்டு இருந்திருக்கான். எப்படி வேலைன்னு பாருங்க. இந்த சம்பவம் 2020ஆம் ஆண்டு நடந்து இன்றைக்கு 2026ஆம் ஆண்டு வெளியே வந்திருக்கு. கிட்டத்தட்ட பாபநாசம் படம் பார்த்திருப்பீங்க, கமல்ற படம். நான் முழுமையா பார்க்கல, சின்ன சின்ன துண்டு பார்த்திருக்கிறேன். அந்த படத்தை மிஞ்சிற அளவுக்கு இப்படித்தான் அவங்க அந்த ஃபேமிலி ஒரு கொலையை செய்து போட்டு அங்க எங்கெல்லாம் போலீஸ் விசாரிக்கும், தகப்பன் தாய் பிள்ளைகள் எல்லாம் மாத்தி 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 பெர்ஃபெக்டா அவ்வளவு இதா சொல்லியிருப்பாங்க. ஆனா அந்த பிணத்தெங்கதையும் ஒளிச்சு வச்சிருப்பாங்க அவங்களோட நடுவீட்டு ஹோல். அந்த மாதிரிக்கு தான் அந்த சம்பவத்தை பார்க்கும்போது தோணுது. இந்த சம்பவம் மட்டும் இல்ல, உங்களுக்கு தெரியும் 2-3 நாளைக்கு முதல் யாழ்ப்பாணத்துல ஒரு சொந்த தாயை தன்னுடைய மகளினுடைய கணவர் சேர்ந்து கொண்டு போட்டு எப்படி வேலை பார்த்திருப்பீங்க நீங்க அந்த செய்தியை. அதெல்லாம் பார்க்கும்போது என்னையா இவங்க ஒரு மனசாட்சி இல்லாம, அதுவும் சின்ன வயசு 19 வயசு 21 வயசு மாமிய சொந்த தாயை போட்டு தள்ளுறாங்க. என்னடாப்பா இது உலகம் என்ற மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்ல, இதையும் பார்த்திருப்பீங்க, மட்டக்களப்பு மாவட்டத்துல ஒரு கிணத்துள்ளுக்கு பல நாளா பணத்துக்காக கொண்டு தூக்கி போட்டிருந்தாங்க ஒரு பெண்ணை. அதை அழுகி போய் பல நாளா அந்த கிணத்துள்ளுக்கே கிடந்துச்சு. அந்த பிணம் ஒரு அக்கா ஒருத்தவங்க அந்த பிணத்தோட இன்னொரு அக்காவையும் இன்னும் கொஞ்ச நாளைக்கு பிற்பாடு தாலி கொடிய மீட்க போன ஒரு அக்காவை கொலை செய்யற அளவுக்கு அடிச்சு துன்புறுத்தி அந்த கிணத்துள்ளுக்கு தூக்கி போட்டிருந்தாங்க. அந்த அக்கா அதிர்ஷ்டவசமா விடிய போராடி ஒரு வழியா உயிர் தப்பிட்டாங்க. உயிர் தப்புனாலே அந்த விஷயம் வெளியே வந்து இன்றைக்கு அது சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் எல்லாம் பெண்கள் உட்பட கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இன்றைக்கு மனுஷர் மிக மிக மோசமாக பணத்துக்காக சின்ன சின்ன வாய் தர்க்கத்துக்காக மனசாட்சியே இல்லாம இரக்கம் இல்லாம கொலை செய்யற அளவுக்கு கொடூரமாக நடந்து கொள்றாங்க. சொந்தங்களே, கடும் கவனம். இதையெல்லாம் ஒரு செய்தியாக பார்த்து போட்டு கடந்து போகாம நீங்க நகைகளை போட்டுக்கொண்டு தெரியாத இடங்கள், பாதுகாப்பு இல்லாத இடங்கள், மோசமான பகுதிகளில் நிக்காதீங்க. பக்கத்து வீடா இருந்தாலும் தவறான பழக்க வழக்கங்கள், தவறான பாதையில பயணம் செய்யக்கூடிய ஆக்களா இருந்தா ஏன் நல்லவங்களாகவே இருக்கட்டும், இலகுவாக நம்பாதீங்க. அவதானமாக விழிப்புணர்வுடன் எப்பொழுதுமே இருக்கணும். மிக மிக கவனமாக இருங்க, அதான் சொல்ல முடியும் சொந்தங்களே. முக்கியமா இளம் பெண் பிள்ளைகள் மிக மிக கவனமாக இருங்க. இந்த நாட்டில் நடக்கிற சம்பவங்கள், ஏன் உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது மனித ரூபத்துல பல மோசமான சில மிருகங்கள் போல சில மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. கவனமாக இருங்க. நன்றி சொந்தங்களே. குட் நைட், ஸ்வீட் ட்ரீம்ஸ். கவனமாக இருங்க. பாய்.